மிலிட்ரி ஃபோர்ஸ் வேணுன்றான். மிலிட்ரி ஃபோர்ஸும் கிடைக்குது. மிலிட்ரி ஃபோர்ஸ் எட்டு போகிறான். அந்த மிலிட்ரியில் ஒருத்தன் ஹெட்டு, அவனால் தாங்க வருது வம்பே. பாவம் அது. அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த ஐலாண்டுக்கு. அந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா ரேடர்லேயே விழாதான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அங்கே வந்து அப்பப்போ புயல் உருவாயிடுமா, காற்று உருவாயிடுமா. அங்கே வந்து ராட்சச விலங்குகள்லாம் இருக்கான். அந்த மாதிரி ஏதோ 1-2 இவன் அந்த ஆராய்ச்சியாளன் மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான், கப்பலில் இட்டுட்டு போகிறாங்க. கப்பலில் ஒரு டீம் இருக்குது, இவங்க ஒரு இராணுவ டீம் ஒன்று, அது இல்லாமல் இந்த ஆராய்ச்சியாளர்களும் ஒரு 4 பேர் இட்டுட்டு போகிறாங்க. அதில் ஹையர் பண்ணுறவன் தான் ஹீரோ மாதிரி இருக்காங்க அந்த படம் ஃபுல்லும். அப்புறம் இன்னொரு கேர்ளும் வரா, அவள் தான் ஹீரோயின் மாதிரி இருக்கா. ரெண்டும் அவளும் வந்து மிலிட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா வர அந்த ஐலாண்டுக்கு போகணுன்ற மாதிரி வராங்க. கப்பலில் போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃபுல்லும் மேகம் சூழ்ந்து அப்படியே அந்த இதை காமிச்சாங்க. பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த இப்போ டிவியில் பார்க்கவே இவ்வளோ இருந்தால் சினிமாவில் பாருங்கள் எவ்வளோ எஃபெக்டிவ் இருக்கும். அவங்க படம்லாம் எப்போயுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் படம்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி போது எத்தனை ஒரு 7 ஹெலிகாப்டர் 8 ஹெலிகாப்டர் கிட்டக்க எல்லாரும் ஏறிக்கிறாங்க. கப்பலில் அங்கே போக முடியாது, அவ்வளோதான், புயல் உருவாயிடுச்சு, இதனால தான் ரேடார்லாம் தெரியல, புயல் அப்பப்போ இங்கே உருவாகுது அப்படின்ட்டு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு இராணுவ டீமோட எல்லாரும் போகிறாங்க. போனால் பயங்கர இது, அந்த புயலில் அப்படியே எங்கே எது இடிக்குன்ற மாதிரி போகுது ஒரு 2-3 நிமிஷம். கடைசியில் அதை தாண்டி போனால் செம்மையாக இருக்குது அந்த தீவு. அங்கங்கே மழையும் அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே இருக்குது. ஒரே ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒன்று ஒன்று அழகாக காமிக்கிறாங்க. அப்புறம் இவங்க போகிறாங்க. போயிட்டே இருக்கப்போ கரெக்டாக அந்த காங்கு தான் ஃபஸ்ட்டு. காங்கு வருது. இது என்னது இதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி பறந்து வருது. இவனுங்க சும்மா இல்லாமல் இவனுங்க தான் கிளப்பி விடுறானுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாம் மாதிரி போடுறாங்க அங்கங்கே. இவங்க இறங்குறதுக்கு, இவங்க இது பண்ணுறதுக்கு, இவங்க அகழ்வாராய்ச்சி மாதிரி பண்ணுறதுக்கு. ஒரு டீம் உள்ளே போகிற மாதிரியும் ஒரு டீம் வெளியில் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியும் பேசிக்கிறானுங்க. அதில் பாம் போடுறானுங்க. பாம் போட்ட உடனே அதை லாஸ்ட்டாக தான் தெரியுது அது ஏன் கிங்காங் வந்ததுன்னு. கிங்காங் வருது. அப்பா எவ்வளோ பெருசு. ஃபஸ்ட்டு ஒரு மரம் வந்து பறந்து வந்து அந்த ஹெலிகாப்டரை அதுக்குள்ளே காங் வருது. காங் வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் சுக்குநூறாக இந்த கையில் ஒன்று அடிக்குது, அந்த கையில் ஒன்று, அவ்வளோதான், சுக்குநூறாக போயிடுது.